அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மடப்புறம் கோவில் காவலர் அஜித்குமாருடைய மரணம். அவருக்கு ஏற்பட்ட அந்த அநீதி, அதற்கு எப்போ நீதி கிடைக்கும்? ஏற்கனவே பென்னி அண்ணா அவங்க அப்பாவுடைய மரணத்திற்கு இன்னுமே முழுமையாக நீதி கிடைக்கல. 5 ஆண்டுகள் ஆயிருச்சு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீதி வழங்குவது நிதானமாக்கப்பட்டிருக்கு, தண்டனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்குமே யாருக்கும் ஒரு அச்ச உணர்வுங்கிறது வரமாட்டேங்குது. அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க அப்பாவிகளை அடக்கி ஆளணும், அழித்தொழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். காவல்துறையை பார்த்தா அநியாயக்காரனும் அட்டூழியம் செய்யறவனும் கஞ்சா அடிக்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் குடிகார பயலும் தான் என்ன செய்யணும், பயப்படணும். ஆனா இன்னைக்கு பாமர மக்கள் பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும் பார்க்கிறோம். ரோட்ல ஹெல்மெட் போட்டு வர்றனா கூட லட்டியால அடிக்கிற ஒரு சூழ்நிலையில நாம இன்றைக்கு என்ன செய்யறோம், வீடியோல பாக்குறோம். ரோட்ல ஹெல்மெட் போட்டு வராம வந்தாலோ ஏதேனும் ஒரு சின்ன ஒரு தவறு இழைத்தாலோ என்ன செய்யுது, லட்டி சார்ஜ் பண்றதை என்ன செய்யுது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிலையில காவல்துறையில் இருக்கக்கூடிய பலர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு சொன்னா இதுல மக்களுக்கு எந்த வகையில பாதுகாப்பு அளிக்கப்படுது? அது டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அதுதான் நிலைமை. சமூக நீதிங்கிறோம், நீதி எங்க கிடைக்குது? 5 ஆண்டுகள் ஆச்சு. பென்னி அண்ணா அவங்க அப்பா மரணத்துல இன்னுமே முழுமையான நீதி கிடைக்கலையே. அந்த நீதியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு சகோதரனுக்கு அநீதி இழைக்கப்படுது. எதனால இந்த மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம்? எதனால இந்த கொடூரமான தாக்குதல்? எதனால இந்த அளவுக்கு அவர் கொல்லப்படணுமா? ஏன் இந்த வேகத்தை, இந்த ஆக்ரோஷத்தை கஞ்சா விற்கிறவன் மேல, கஞ்சா குடிக்கிறவன் மேல, 12 மணிக்கு தான் சாராய கடையை திறக்கணும்னு இருக்கும்போது காலையில 6 மணில இருந்தே பிளாக்ல விற்கிறவன் மேல, இவனுங்க மேலலாம் ஏன் நமக்கு அந்த வெறி, அந்த கோபம்லாம் வரல? இப்படிப்பட்ட கருப்பு ஆடுகளை காவல்துறையிலிருந்து களை எடுக்கல அப்படின்னு சொன்னால் காவல்துறையின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும். மக்கள் தங்களுக்கான நீதியை தானே தேட ஆரம்பிச்சிருவான். அப்படி அப்பாவி மக்கள் தேட ஆரம்பிச்சாங்கன்னா அது மிக மோசமான ஒரு நிலைய, சட்ட ஒழுங்கு சீர்குலையக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் விடும். எத்தனை பெரிய சலுகைகளை வழங்கினாலும் இந்த ஆட்சி தொடருமான்னா அதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிப்பு. அப்போ எப்பவுமே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும்னு சொல்லி மட்டுமே கங்கணம் கட்டிக்கிட்டு ஆட்சி செய்யாம, ஆட்சியாளர்கள் அப்பாவி மக்கள் மீது இழைக்கப்படுற இந்த அநீதிக்கு கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, இலகுவா ரொம்ப வேகமா நீதி கிடைக்க செய்யுங்க. அதே நேரத்தில் இப்படி அநீதி இழைக்கப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம்.